குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். 6 படையும் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு சந்தோஷமா. இப்போ வீட்டுக்கு படம் எடுக்கிறியா? இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா அப்படியே கிளம்புனா நைட் டயர்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ காலைல கிளம்பிட்டோம். இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிடும். ஓகே, வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். இல்லை வழியில் எதனா கோயில் பிளான் பண்ணியிருக்கானான்னு தெரில, அங்கே போனாலும் பார்க்கலாம். வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு வரல டாடிக்கு. நடி குஷி. செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலையா? செடியில் காய்ச்சி போயிருக்குமா? கூழுக்கும் ஆசை, மிஸ்ஸுக்கும் ஆசை, ஊரும் சுற்றணும், செடியும் வளர்க்கணும்னா எப்படி? ஒன்றும் பண்ண முடியாது. அது பாட்டு வளர்த்துட்டு இருக்கு. போய் தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு. கிளம்பலாமா? கிளம்பலாம். இனிதே முடிந்தது. இந்த பக்கம் டோர் யாருமா சத்துவா? அந்த பக்கம் யார் திறந்தா? நான் தான். நீல சாத்திருக்கணும். நல்ல வேலை. அடுத்த வாட்டிலேருந்து டேரெக்டாக ஃபோன் பண்ணி புக் பண்ணுங்கள். ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வரும். ஆன்லைனில் பண்ணாதீங்க. அவங்க கமிஷன் கொடுக்கணும். யாருக்கு? ஆன்லைன்லையா? மேலே போயிட்டு வரியாமா? என்னால் ஏற முடியாது. எனக்கு ரொம்ப நெட்டு வருது. இங்கேயும் ட்ரெயின் போதான். ட்ரெயினா? எங்கே இருக்குது தெரில. பழனி ஆண்டவா. பல வருஷம் கழிச்சு ரயில்வே கேட்டில் நிற்கிறியா? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அங்கேருந்து வந்து 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கிராஸ் பண்ணியே நம்ம ஏரியாவில் அந்த பாலம் போட்டாங்கல்ல, அதனால ரயில் தாண்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த ஊரில் கேட் போட்டிருக்காங்க. இப்போ தான் ட்ரெயின் வரப்போ போய் சாப்பிட்ணும். எங்கள் ஹோட்டல் சீத்தாப்பழம் வாங்கிக்கிறியா? கொய்யாப்பழமாக தாங்குவோம். சீத்தாப்பழம் என்ன தாங்கணும்? சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவோமா? ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ நம்ம போவோமா? டடக் 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 சூப்பரா போச்சுல்ல. அப்படியே பிடிச்சிக்கோ. ட்ரெயின்ல போயும் ரொம்ப வருஷம் ஆகுது. செம டிராஃபிக். ரயில் வராங்க. அம்மா தான் போக முடியும். அந்த ரயில் அதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டம் கிடையாது, அதிரசம். கரூர் ஸ்பெஷல் அதிரசம்னு போட்டிருந்த ஒரு கடை, அங்க வந்து நிறுத்திருங்க. வாங்க எப்படி இருக்கும் கடை பார்க்க. நிறுத்திருக்கியா? நீ ஓட்டிட்டு வந்த மாதிரி சொல்ல. நிறுத்தி இருக்கும். வாங்க அதிரசம் வாங்கி பாருங்க. காரு மோசமான கண்டிஷன்ல ஆயிடுச்சு. எத்தனை 20 ரூபா ஒன்று. போட்டு தான் வச்சிரு. எவ்வளோ எத்தனை வேணும் கேளு, அது மட்டும் சொல்லு. 15 அப்படியே பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கடையில் வந்து இங்கே அடுப்பு வச்சு அதிர்ஷ்டம் சுட சுட போடுறாங்க. சூடான அதிர்ஷ்டம் கூட ஒரு 15 கொடுத்துருங்க. ஃப்ரெஷ்ஷு சூப்பராக. நேற்று தான் சர்க்கரையை சாப்பிட்டு மயக்கம் வந்துருந்தேன். எனக்கு 2 பேரும் எவ்வளோ வேகமாக போட்டுன்னு. அதிர்ஷ்டம்னா ஒரு அலாதி பிரியம். வாங்கியா? வாங்கியாச்சு. போலாமா? சுட சுட அதிரசம். சுட சுட அதிரசம் ஃபர்ஸ்ட் டைம் கடையில் வாங்கியிருக்கேன். செம்மையா இருக்கு. மூடி வச்சுக்கிறேன். முருகரை மூட்டாங்க. திறந்திருக்கும் போதெல்லாம் இந்த பக்கம் கிராஸ் பண்ணோம். நம்ம போய் பார்க்கல. ஆடி கத்திக்க விசேஷமா என்னம்மா இப்படி அண்ணாந்து பார்த்துன்னு இருக்க? நான் வண்டியில் போகும்போது பார்த்தேன், இன்னும் குட்டியா மாதிரி அவ்வளோ பெரிய சிலை செமையா பண்ணியிருக்காங்க. ஆனால் மூடி வச்சிருக்காங்க. ஆமா, அதான் நம்ம கிட்டே அண்ணன் இருக்கேன். என்னம்மா வேண்டுதல்? வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாதா? வேண்டுதல் வெளியே சொல்லக்கூடாது சாமி கிட்ட.
போயிட்டு அந்த மலையிலேருந்து நேராக பார்த்தா முத்துமலை தெரியும் போட்டுருக்காங்க. ஏற்ற மாட்டாங்க, வேலு வேலை வேலை. கமான் வேலு. சைனா போலாமா? சைனா எங்கன்னா பஜார் பார்த்துட்டியா? அதை போட்டிருக்கேன், சைனா பஜார். தெரியும்டா உன்னை பத்தி, நீ அதான் சொல்லுவேன்ட்டு. முத்துமலை முருகரையும் பார்த்தாச்சு, முத்துமலை முருகரையும் பார்த்தாச்சு. 10 மலை முருகர் தான் பெண்டிங். 10 மலை முருகர் பெண்டிங். அவர் என்னைக்கு கூப்பிடுறாரு தெரியல, அன்னைக்கு போயிடலாம். அவர் எங்க இருக்காரு சொல்லு. தெரியாது. மலேசியா. மலேசியாவா? அவர் என்னைக்கு கூப்பிடுறாரு அன்னைக்கு போயிட்டு வந்துடும். அவரும் நல்ல பெரிய முருகர், இவரும் நல்ல ஹைட்டு, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. அதை விட இது ஹைட்டு. ஹைட்டு இதான் உலகத்திலேயே மிகப்பெரிய முருகர் ஸ்டாச்சு. பெருசு, அவ்வளோ ஹைட். இதே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ நல்லா செஞ்சுருக்காங்க, சூப்பராக. அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு. நேராக வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்போ சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டு கிளம்பி சல்லுன்னு வீட்டுக்கு போய் நிற்க வேண்டியதுதான் வண்டி. கருப்பு எது நல்லா ஒரு மணி நேரம் போகிறேன். என்ன மாதாஜி, சட்டி வாங்குறியா? மீன் குழம்பு சட்டி பழசாயிடுச்சு, அதனால பிளாக்ல நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி இருக்குது, வாங்கலாமான்னு ஒரு யோசனையில் பார்த்துட்டு இருக்கேன். சட்டி பானை கடனும் நம்ம முடிவு நின்றுமே, அதனால நின்று பார்த்துன்னு இருக்கேன். நிறைய சட்டிங்க இருக்கு. இதெல்லாம் மேலேயே தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் நிறைய வச்சிருக்கேன். நான் மீன் குழம்பு சட்டிக்காக தான் வாங்கி பேக் பண்ணிட்டியா? கருப்பு சட்டி மீன் குழம்பு. அடுத்த வாட்டி மீன் குழம்பு இதில் தான் வைக்க போகிறேன். பின்னாடி யார் இருக்காங்க அப்படியே தெரியும் பாரு. காசுக்காக பார்க்கலாமா? ஞாபகத்துக்கு அது ஏன் மூடி வச்சிருக்காங்க? அதில் பெயிண்ட் பண்ணுறாங்களா இல்லை வெயிலுக்காக ரெனோவேஷன் பண்ணுறாங்க? முருகர் இருக்கும்போது மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஒரே ஒரு இதில் மேலே மட்டும் முளைக்கும் இலை, 4 இலை தான் முளைக்கும். அது முளைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். இன்னும் ரோட்டு வரமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். புளி சாதம், லெமன் சாதம் வரும்போது வாங்கிட்டு வந்தோம். டிஃபன் சாப்பிட்ட இடத்துல நல்லா இருந்துச்சு, அதனால் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து இங்கே ரோட்லேயே சாப்பிட்டு புதுவிதமான அனுபவம். பழைய அனுபவம் தான் இது. அப்போல்லாம் அப்படி தான் சாப்பிடுவோம், வீட்டிலேருந்து கட்டிட்டு அப்படின்னு நடுவில் அப்படின்னா இல்லை புது அனுபவம்னு சொன்னேன். இல்லை பழைய அனுபவம் தான் சொன்னேன். ஏன்னா வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டிட்டு வந்து அந்த மாதிரி சாப்பிடுவோம். இப்போ ரொம்ப வயசானதால் அந்த மாதிரிலாம் முடியல, அதனால் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற ஹோட்டலேருந்து புளி சாதம், எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், 3 சாதமும் நல்லா இருந்தான்னு தெரியல. புளி சாதம் சூப்பராக இருக்குது. இப்போ லெமன் சாதம் அவர் சாப்பிட்றாரு. நேரங்கள் கழித்து ஷேஃபா வீட்டுக்கு வந்து பார்க் பண்ணியாச்சு. அம்மா உள்ள எஸ்கேப் ஆகி ஓட்டாங்க. என்னம்மா ஃப்ரிட்ஜு கூட போராடிக்கிட்டு இருக்க? என்னன்னு தெரியல, 5 நாளாக திறக்கல. நான் ட்ரிப்பு முடிஞ்சதா? செமையாக முடிஞ்சது. சாமியெல்லாம் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ வந்து கரெக்டாக இத்தனை மணி நேரம் ஆகணும். இத்தனை மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கும் வந்துட்டோம். கடவுளோட அருளால் நல்லபடியாக பார்த்துட்டு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம் வீட்டுக்கு. இதோட 6 படை வீடு சீரீஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ராகேஷ் கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். அப்புறமா பார்க்கலாம்.